கேபிஎஸ் ஃபேமிலி, நாங்க இப்போ சுத்த போறோம். ஆனா அது எங்க போறோம்னு இப்ப நான் இந்த வீடியோல சொல்ல மாட்டேன். இந்த பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டு 1 மாசம் ஆயிப்போச்சு. நான் எங்கேயுமே கூட்டு போலன்னு டெய்லி ஒரே ஆளுங்க என் கால் மடியில உட்காந்து சரி போனா போயிட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்னோட டைம் எல்லாம் அவங்களுக்காக ஒதுக்கி 2 நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். போறோம். ஃபர்ஸ்ட் எங்க போறோம்? பிளாக் தண்டர் போறோம். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு வந்து 18 வயசு ஆச்சு, 19 வயசு ஆக போகுது. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு டைம் கூட பிளாக் தண்டர் பார்த்ததே கிடையாது. அது ஏன் பிளாக் தண்டர் கூட்டு போறது இல்லைன்னா, அங்க ஏதாவது எங்கேயாவது சுத்த கூட்டு போனோம்னா இவ எல்லாத்தையும் வெயிட்டுக்கு எல்லாமே உடஞ்சி உளுந்துருது. அதனால இவ்வளவு உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் பிளாக் தண்டர் இதனால கூட்டு போகாம இருந்தேன். அப்பா போனாங்கன்னா உடையாது, ஆனா அக்கா போனாங்கன்னா உடனே உடைஞ்சிரும். பெரிய காமெடி. எல்லாம் சிரிங்க பாப்போம், சிரிங்க. போதுமாப்பா? நானும் சிஸ்டி பிளாக் தண்டர் போயிட்டு வந்துட்டோமே. நான் சின்ன வயசுனா இப்படி கூட்டி பாப்பாவா இருக்கும்போது போயிட்டு வந்தாலாம். ஆமா, புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு ஜோனுக்கு. நேத்து தான் காலேஜ் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதுக்காகவே இந்த பிளான வந்து ஒதுக்கி தள்ளி வச்சிருந்தேன். அவ ஜோன் வரணுங்கிறதுக்காக. ஜோன் வந்துட்டா போகாம இப்ப நாங்க இன்னைக்கு போறோம். ஐயோ வழி தெரியலையா? ஐயோ வழி தெரியாம உங்ககிட்ட வீடியோல பேசி கருமத்தம்பட்டி பிரிட்ஜ் விட்டுட்டேன். அப்பாவே மறந்து போயிட்டாங்க. இப்போ நாங்க போறோம் குன்னூர் ரோட்ல. இது வந்து கருமத்தம்பட்டி ஜங்ஷன். இதுல லெஃப்ட்ல கட் பண்ணோம்னா குன்னூர் ரோட், நேரா குன்னூர். ஃபர்ஸ்ட் வந்து மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டருக்காக போறோம். இனி அங்க போய் பாப்போம் வாங்க. ஓகேவா? ஓகே, ரெடியா? போய் ஜாலியா குளிக்க போறோம். எல்லா ரைட்லயும் போவோம். எஸ், யார்ல இதுல ரைட்? எங்க அப்பா வந்து கட் பண்ணுடி. நான் சொல்றேன், எங்க அப்பா வந்து சரியான பயந்தாங்கோலி 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலி. வரதுதான் எங்க கூட வராங்க. ஆனா எங்க அப்பாக்கு எதுக்கு நாங்க டிக்கெட் எடுக்கிறோன்னு எங்களுக்கு தெரியாது. வேஸ்ட் ஆஃப் மணி. ஏன்னா எங்க அப்பா வந்து ஒரு ரைட்லயுமே போக மாட்டாங்க. ஒருத்தருக்கு உடம்பு வந்து பப்புக்குட்டிக்கு செட் ஆகாது. அவளுக்கு வாந்தி வரும், மயக்கம் வரும், தலை சுத்தும், எல்லாமே வரும். அவளுக்கு வந்து ரைடு ராட்டு. இவளுக்கு வந்து என்ன தெரியுமா செட் ஆகும்? அந்த சின்ன குழந்தைங்க அதுதான் அவளுக்கு செட் ஆகும். அப்புறம் அந்த குதிரை ஓட்டுவாங்கல்ல, குதிரை, அதெல்லாம் இவ உட்காருவா. நீ அன்னைக்கு அழுததெல்லாம் நீ எதுக்கும் போறதுக்கு அழுதாலே. அவ இன்னைக்கு எல்லாத்தையும் போய் காட்டுவா. போய் காட்டிடுறேன். அந்த பறவை கையில வைக்கிறதுக்கு அழுதான். அவளுக்கு எக்ஸைட்டட் அனிமல்ஸ்னா மட்டும் தான் கொஞ்சம் பயம். அதெல்லாம் கடிச்சிருச்சுனா ஏதாவது ஆயிரும். ஆமா ஆமா, அதனால எனக்கு அது மட்டும் பயம். அவ்வளவு பெரிய ராட்டிலத்துல இருந்து கீழே விழுந்தா ஒண்ணும் ஆகாது. வீட்ல இருந்து கிளம்பி 10 கிலோமீட்டர் அன்னூர் வரைக்கும் தான் வந்திருக்கு. அதுக்குள்ளே என் பொண்டாட்டிக்கு காஃபி பிரேக். காஃபி ஞாபகம் வந்துருச்சு, வடை சாம்பார் ஞாபகம் வந்துருச்சு. வீட்டில் 3 தோசை சாப்பிட்டு வந்தா. ஏண்டி 10 மட்டும் உனக்கு? நீங்க தான் சொல்லுவீங்க வெளியே போனா கம்பெனி சாப்பிட்டுட்டே இருக்கணும்ட்டு. அப்படி 10 என்ன வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பார்க்க கூடாது சுந்தா. அதுக்காக தான் நீங்க சொன்னது நான் தட்ட மாட்டோம்ல. அப்பா நீங்க சொல்ற பேச்சு நாங்க யாருமே தட்டவே மாட்டோம். நீங்க சொல்றது மட்டும் தான் கேட்போம். ஓகே, அதுக்கு நாங்க எங்களுக்கு என்ன வேணுமோ அதான் நீங்க சொல்லணும். எஸ், சாத்துக்குடி ஜூஸ். பின்னாடி பாத்தீங்களா எல்லாரும் எப்படி குளிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு ரைஸ் இருக்குன்னு. அங்க பாருங்க, வளைஞ்சி இருக்கு சித்தப்பா. பப்புக்குட்டி ஏதோ அனுப்பி விடுங்க. ஒண்ணு இருக்கு. எந்த இடம் இது? பிளாக் தண்டர். அப்பா இங்க வாப்பா, உங்க கட்டன. ஏய் என்ன கூப்பிடாதீங்க. அது ஓகே, அது கரெக்ட். அந்த சின்ன பிள்ளைகளுக்காக நம்ம 2 பேரும் உட்கார்ந்துக்கலாமா தங்கராசு? நம்ம 2 சூடு அங்க உட்கார்ந்துக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்காக போடுறாங்க பாத்தீங்களா? நீங்க அங்க போய் இதுல நான் வர மாட்டேன். நான் வருவேன், நான் போவேன். அங்க நான் வருவேன். அந்த அங்க இருக்கு பாரு, எனக்கு தகுந்த இடம் கிடைச்சிருச்சு. காய் போந்து பாத்துட்டு இருக்கியா? அத பாருங்க, பறந்துட்டாங்க பாருங்க. காத்துல இருக்காங்க.
சக்கப்பழம் இருக்கு. இது பேர் தண்டர் ஸ்பின்னாமா? பயங்கரமா இருக்கு. நீ போறியா? உள்ள போன சோழி முடிஞ்சு போயா? சோன் போவியா? அப்படி போறியா? எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இருப்பாங்க போவோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா சாப்பிட்டுட்டு லக்கி ஃபால்ஸ் போயிட்டு அப்புறம் என்னமோ ஓசன் வேவ்ஸ் அப்படி என்னமோன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் போய் நீச்சல் அப்படியே ஸ்விமிங் பூல்ல எப்படி நீச்சல் அடிப்பேன். எப்படி நீச்சல் அடிப்பியா? நீச்சலே தெரியாது. அவனுக்கே தெரியாது. சும்மா கத்துக்க வேண்டியதான். சிஷ்டிகுட்டி அங்க பத்தியா பெரிய ஸ்லைடு. நான் இதுல போவேன். அங்க அந்த பெரிய ஸ்லைட்ல ஓடுவாங்களா சிஷ்டிகுட்டி? அது ஓடலன்னா நான் இதுல போய்ப்பேன். இதுல போய்ப்பேன். இதுல போ. அதுல போக முடியாதே. பரவாயில்ல, நான் வாட்டர்ல டமால்னு வந்துடுவேன். அவ்வளவுதான். டமால்னு வந்து விழுந்தோம். நாங்க பெரிய ஸ்லைட்ல இருந்து டமால்னு வந்து விழுவோம். தலைகீழ சுத்துவோம். எல்லாமே சுத்துவோம். ஏன்னா அங்க பாருங்க, நாங்க அதுலதான் தண்டர்ஸ்டோம். தலைகீழ சுத்தும்போது கீழே எங்கேயாவது குப்புற அடிச்சு வந்துடுறாங்க. பெல்ட் எல்லாம் போட்டு நீ என்ன வெளியே நின்றுருக்க? அவங்கள உள்ள நிக்கிறாங்க. அவன் எப்படி இப்போ என்ன கேம்ல போறீங்க? சுத்துமா விரட்டு விரட்டு ரொட்டேஷன்ல சுத்துவோம். பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ அலறுவா. நீங்க பாருங்க. நீ வெளிய நின்னு கை தட்டு. கிறிஸ்டி உனக்குல தேவையில்லாத கிறிஸ்டி. இவ அசிங்கப்படுத்துறாங்க சிதப்பா அவங்க. மூணு குரங்குங்க தாவி தாவி குதிச்சிட்டு இருக்கு. பார்த்து போயிட்டு வாங்க. குப்புன்னு குப்புற விழுந்துடாத. உலாதா ஓ வெயிட் தாங்க முடியாமல் கீழே டப்புக்குன்னு அதையும் கீழே இறங்கிடுச்சுன்னா எங்கே போனீங்க ரெண்டு பேரும்? போயிட்டு வந்துட்டோம். நாங்க போயிட்டு வந்துட்டியா நீமா? அது என்ன தெரியுமா, ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் வந்து அந்த கண்ணாடி பிடிச்சி இழுத்து வச்சுருது. கையை மட்டும் இவ்வளவு தூரம் தான் செய்ய முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. கையை வந்து இப்படி இப்படி எடுக்கலாம். இதெல்லாம் போட்டு அப்படியே பறந்தீங்களா? நல்லா இருந்துச்சா? காலு ஏதோ கட்ட மாதிரி நிற்கும். காலை இப்படி மடக்கணும், எதுவுமே பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கையை ஒட்டிட்டு இருக்கோம்னா அது மட்டும் இப்படி இப்படி ஆகுதுங்க. அவ்வளவுதான். சரி, இப்போ என்ன சாப்பாடு? மூஞ்சி கூட திருப்ப முடியாது. பிரியாணி, சில்லி சிக்கன், பரோட்டா, நான்வெஜ் கிரேவி, வெஜ் கிரேவி, முட்டை கிரேவி, எல்லா கிரேவி எல்லாம் இருக்குது. அருமையான ஒரு இடம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பப்பூட்டி இதுக்காக தான் வெயிட்டிங்கு. இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தண்ணிக்குள்ளே கிடக்குறோம். தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பப்பு கூட பெரிய தைசல் தான். கையில தான் நடக்கிறான் அவன். எங்க ஒரு சைடு தெரியுது. எங்க அங்க வர பெரிய மலையெல்லாம் தாண்டிடுவான் எனக்கு. கயிறு கட்டி மலையெல்லாம் தாண்டிடுவா போல இருக்கு. இங்க பாத்தியா மூங்கில் மரம். இவ்வளவு பெரிய மரம். ஆமா அம்மா போயிட்டே இருக்கு. மழை வரும் இன்னைக்கு. கனமழை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய போகுது. இடி வேற இடிக்குது. அதை என்ஜாய் பண்றதுக்கு நாங்க எங்க போறோம் சொல்ல மாட்டோம். பாருங்க மேடம், படியேறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கயிறு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒன்றும் ஆகாதாங்க. போயிருவீங்களா? எப்படி ஆடுமா ஆடுவாங்க. நல்லா இருக்கு. இந்த இடமே சூப்பரா இருக்குல்ல. நல்ல ஒரு காட்டுக்குள்ள இருந்த மாதிரி செமையா இருக்கு. ஏங்க காட்டை தாண்டி டான்சிங் பிரிட்ஜை தாண்டி அடந்த காட்டுக்கு போயிட்டு இருக்கேன். டைனோசரா? ஏய் சிந்தா, இங்க பாரு.
செமையா இருக்கு பாரு. ஓ மழை பெஞ்ச மாதிரி இருக்குமோ? கருக்குது மின்னல் சிறுக்குது சாரல் அடிக்கிறது. செம. வர 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 கரிஷ்மா. பப்பு ஊட்டி நடு வழியில மாட்டிக்கிட்டான் இந்த இடத்துல. அவளை காப்பாத்துறதுக்கு பெரும் பத்தியனை பட. சூப்பரான ஒரு ரைடு. இது எப்படி இருந்துச்சு? வர 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 பெரிய அலையே முதலே வந்து சாணி மாதிரி இருக்கு. பொத்தக்குட்டி இருக்க தண்ணி பூரா வெளியே சாட வச்சுக்கோ போடுது. பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் முடிஞ்சு. சூப்பர். நாங்க ஒரு 2-3 ரைடே மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தோம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ரைட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா இடத்துலயுமே போனோம், நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணோம், சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஆனா காலையில ஃபேன்ஸ் எத்தனை பேர் மீட் பண்ணீங்க? நிறைய பேரு. இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ் மேட்டுப்பாளையத்துல நல்ல கூட்டம் வேற. இன்னைக்கு நிறைய கூட்டம், நிறைய வண்டி வந்துருந்துச்சு. ஹாலிடே டைம் வேற. நிறைய அங்க பின்னாடி பாருங்க பார்க்கிங். குட்டி குட்டி ஃபேன்ஸ்லாம் உங்க கூட டான்ஸ் ஆடினாங்க. நிறைய ஃபேன்ஸ் மீட்டிங் ஹாட் லாக் கொடுத்து இப்படி எல்லாம் கொடுத்து மொத்தத்துல என்ஜாய் மீட்டிங் நிறைய இருந்துச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணோம். மலை சாரல் வேற இருந்துச்சு, அது வேற கிளைமேட் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து சேனல் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அடுத்த ஒரு வீடியோ வரும். இப்போ நம்ம எங்க போறோம்? சொல்லக்கூடாது. அது வந்து சப்ஸ்கிரைப்ல வரும். பார்ட் 2ல. எஸ் பார்ட் 2ல வரும். போய் தூங்க போறேன். இப்போ காபி குடிக்கலாம். ஐஸ்கிரீம். எனக்கு உனக்கு ஐஸ்கிரீம், உனக்கு ஐஸ்கிரீம். உனக்கு இந்த காஃபி. அம்மாக்கு வந்து டீ, ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். அப்பதான் தலை வலிக்காம இருக்கும். டீ இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. காபி குடிக்கலாம். பூஸ்ட் பதிலா எங்க அம்மா டீ.